ஹலோ கைஸ், நான் யோகேஷ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஹை குவாலிட்டியில் ஃபோட்டோஸை எப்படி அப்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். குவாலிட்டியே லாஸ் ஆகாமல் ப்ராப்பர் வேலை எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, அந்த எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இது ஆல்ரெடி கலர் கிரேட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற ப்ராசஸர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ வேறு லெவலில் நீங்கள் எடிட் பண்ணியிருந்தாலும் ஒரு சில பகுதியை நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது இதை ஒழுங்காக க்ராப் பண்ணிக்கணும். இன்ஸ்டாகிராமில் க்ராப் சைஸ் பார்த்தீங்கன்னா 4:5 ரேஷியோ, 1080 பிக்சல் × 1350. அந்த ரேஷியோவில் தான் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். போர்ட்ரேட் சைஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 4:5 ரேஷியோவில் க்ராப் பண்ணிப்போம். க்ராப் டூல் போயிட்டிங்கன்னா 4:5 ரேஷியோ தோருக்கு பாருங்கள். இப்போ க்ராப் பண்ணியாச்சு. அவ்வளோ. இப்போ ஃபோட்டோவை க்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, உங்களோட கலர் சேனல் இந்த இடத்துல RGB/8. எப்பயுமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது 8 பிட் கலர் சேனலை விட 16 பிட்டில் உங்களால் ஒர்க் பண்ண முடியும்னா 16 பிட்டில் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா 8 பிட்டில் இப்போ கலர் பேண்டிங்லாம் தெரியுது அவங்களுக்கு. 8 பிட் எப்படி இருக்குது, 16 பிட்டோட கிரேடியண்ட்டை பாருங்கள். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இது அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. பார்த்தோன்னே ஒரு மாதிரி கொஞ்சம் வேடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 8 பிட் கலர் ப்ரொஃபைல்லேருந்து 16 பிட்டுக்கு மாற்ற போகிறோம் நம்மளோட ஃபோட்டோவை. அது எப்படி பண்ணுறதுனா, அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, ஒரு ரா ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே இருக்குல்ல உங்களோட கேமரா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் தான். இது உள்ளார போயிட்டிங்கன்னா டெப்த்து 8 பிட் சேனல்லேருந்து 16 பிட் சேனல் அப்படியே மாற்றிக்கலாம். ஓப்பன். இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் RGB 16 பிட். இப்போ 16 பிட்டில் தான் இந்த ஃபோட்டோ கலர் ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ராவில் ஃபோட்டோ எடுக்கலை, நார்மலான ஃபோட்டோ ஒரு ஜேபேக்கில் தான் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள் தான். இமேஜ் போயிட்டு மோட் போயிட்டு 16 பிட் சேனல் தான் இருக்குது பாருங்கள். கொடுத்துட்டா இப்போ கலர் வந்து மாற்றியாச்சு. இதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்பயுமே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆஸ் இப்படி தான் நம்ம போய் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு நல்ல குவாலிட்டியை கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டு ஃபைல் போயிட்டு எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப். ஏன் சேவ் ஃபார் வெப் கொடுக்குறோன்னா, இது வந்து வெப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு தனி ஆப்ஷன்னு சொல்லலாம். வெப்பில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு தனி ஆப்ஷன் சேவ் ஃபார் வெப். ஸோ அதில் போய்க்கலாம். சேவ் ஃபார் போயிட்டு அதை விட இதில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நிறையாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு டிஃபால்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா போனோடனே இதில் டிஃபால்ட்டாக PNG தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேவ் ஃபார் வெப்பு போகிறீங்கன்னா PNG தான் இருக்கும். இது நான் வந்து மாற்றிட்டேன், முன்னாடி மாற்றி வச்சாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு ஜேபேக்கில் மாற்றிக்கணும். தென் நீங்கள் வந்து ஃபோட்டோ குவாலிட்டி லோ, மீடியம், ஹை, வெரி ஹை, மேக்ஸிமம் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ மேக்ஸிமம் வைக்கணும். குவாலிட்டி 100ல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இது இந்த 2 பாக்ஸ் செக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்டிமைஸ்டும் எனேபிள் கலர் ப்ரொஃபைல், இந்த 2 பாக்ஸும் ரொம்ப முக்கியம். அதை வந்து செக் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரீவியூ வந்து இது மானிட்டர் கலர்னு இருக்கும். யூஸ் டாக்குமெண்ட் ப்ரொஃபைல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கேமராவில் எந்த கலரில் ஷூட் பண்ணிங்களோ, எந்த கலரில் நீங்கள் பார்த்து ஷூட் பண்ணிங்களோ அதே கலர்லேயே இது சேவ் பண்ண முடியும். அண்டு இது தேவையில்லை. இது இப்போ பர்சன் குவாலிட்டி வந்து பை கியூபிக் ஷார்ப்பர் தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களால் நீங்கள் சேவ் பண்ணும்போது ஒரு ஷார்ப்பான ஒரு இமேஜை சேவ் பண்ண முடியும். இப்போ தான் நம்ம பண்ண போகிறது. இன்ஸ்டாகிராமில் கொடுத்த சைஸ் என்னென்னா 1080 பிக்சல்ஸ் × 1350 பிக்சல்ஸ். இதில் தான் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு 5K இமேஜை போஸ்ட் பண்ணுறீங்கனாலும், அதே குவாலிட்டியில் போஸ்ட் பண்ணுறீங்கனாலும், ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு கம்ப்ரஸர் இருக்கும், ஃபோட்டோ கம்ப்ரஸர். அது டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு 5K இமேஜை வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து அந்த கம்ப்ரஸரால் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு 1080 பிக்சல் இதில் கொடுத்த இந்த பிக்சல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி வந்துடும். இப்போ நீங்கள் 5K இமேஜை 1080 பிக்சல்ஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணால் அதோட கலர் வந்து ரொம்பவே மோசமாயிடும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் இதில் கொடுத்த அதே பிக்சல்ஸை வச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2000/2500 இந்த பிக்சல்ஸில் தான் பண்ண போகிறோம். ஒரு 5K இமேஜை 1080 பிக்சல்ஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் 2000/2500 பிக்சல்ஸில் இருக்கிற இமேஜை 1080 பிக்சல்ஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கலர் குறையாது, அதே டைமில் ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை சேவ் கொடுத்துடலாம். சேவ் இனிமேல் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் சீரியஸாகவே சூப்பராக இருக்கும்.
இந்த சிம்பிள் டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.